Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வத்த குழம்பு ரெசிபி அண்ட் அதோட வந்து சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் சண்டே வந்து இந்த லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி ரெசிபி நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அண்ட் கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது புரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாகக்காய் அண்ட் வெண்டைக்காய் தென் கொத்தவரங்காய் இந்த 3 வத்தல் தான் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை, ஸோ இந்த 3 காயோட வத்தல் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ இது இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 அண்ட் பூண்டு ஒரு 15 நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் அண்டு பூண்டு வந்து நல்லா வந்து இது சாஃப்டாக வதங்கி வரணும். ஸோ இந்த அளவுக்கு இது வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது புளி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு தென் நமக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். மீன்வெயில் நம்ம இப்போது ஒரு வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் அண்ட் 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் பெருங்காயம் அண்ட் ஒரு 5 காஞ்ச மிளகா. இது வந்து நம்ம ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 1.5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்புல வந்து நம்ம தேங்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதாவது அரைச்ச தேங்காய் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. நமக்கு இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்க போகிறது இந்த வத்த குழம்பு பொடி தான். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்து ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடுச்சுன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதிகமாக எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் வந்து பொரியலை விட நமக்கு வந்து கூட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சுரைக்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன். அண்ட் குக்கரில் அரை கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி இது வந்து ஒரு 2 விசில் மட்டும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் விட்டால் ரொம்ப குழன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போது இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அரை தக்காளி, தென் ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் கட் பண்ணி வச்ச சுரைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுரைக்காய் வந்து குயிக்காக குக் ஆகிற வெஜிடபிள். ஸோ நம்ம வந்து இது விசில் போடாமல் பருப்பை வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதில் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணாலே போதும். சுரைக்காய் வந்து சூப்பராக குக் ஆகி வந்துடும். ஸோ இந்த கூட்டு வந்து இப்போது சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கூட்டை தாளிக்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இப்போ இந்த தாளிப்பு வந்து நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சுரைக்காய் கூட்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபி வந்து நம்ம சவ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இதில் கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.